விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்பு தொடர்பான மீட்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு. அமைச்சர்கள், IAS அதிகாரிகள் ஆய்வில் பங்கேற்பு. வெள்ள பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு எடுத்த பிறகு நிவாரணம் வழங்க நடவடிக்கை. விழுப்புரத்தில் கள ஆய்வுக்கு பிறகு முதலமைச்சர் பேட்டி. பேரிடர் காலங்களில் நிவாரணம் வழங்க மத்திய அரசு மறுக்கிறது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்ப வேண்டும். நாடாளுமன்றத்தில் திமுக MP TR பாலு வலியுறுத்தல். அதானி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகிற 10ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. அதானி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் குரலை மத்திய அரசு கேட்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா வலியுறுத்தல். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பெரியார் சிலை உடைப்பு தொடர்பான வழக்கில் H ராஜாவுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை. சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் போக்குவரத்திற்கு தடை விதிப்பு. தொடர் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. முன் அறிவிப்பின்றி சாத்தனூர் அணையை திறந்துவிட்டது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க கோரி தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக ஆர்ப்பாட்டம். பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வரலாறு காணாத மழையால் ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவு. மாவட்டத்தில் சராசரியாக 12 சென்டிமீட்டர் மழை பதிவு என தகவல். கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இடையே போக்குவரத்து துண்டிப்பு. பாலம் மூடப்பட்டதால் இரு மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்து நிறுத்தம். கரூர் அருகே ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் கார்த்திகை சோமவார வழிபாடு. தானியங்களை நேர்த்திக்கடன் செலுத்தி விவசாயிகள் வழிபாடு. அதானி விவகாரம் தொடர்பாக முடங்கிய நாடாளுமன்றம். எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. டெல்லியில் அதிகரிக்கும் காற்று மாசுவை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும். 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் பதவி மீண்டும் தனக்கே வழங்க வேண்டும் என ஏக்நாத் ஷிண்டே கோரிக்கை. தனது தலைமையில்தான் மகாயுதி கூட்டணி அமோக வெற்றி பெற்றதாக கருத்து.